வணக்கம். வரப்போகிற குரூப் டி எக்ஸாமு நீங்கள் இப்பொழுதே படிக்க ஸ்டார்ட் பண்ணாலே கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். நார்த் சைடில் செலெக்ஷன் ரேஷியோ. அதே மாதிரி சவுத் சைடில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஏன்னா என்ன குரூப் டி படிக்கணும், அது சிலபஸ் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணாமல் வந்து நம்ம படிக்கிறது. அதே மாதிரி ப்ராக்டிஸ் இல்லாமல், மார்க் டெஸ்ட் இல்லாமல் வந்து நிறைய பேர் மார்க் கம்மியாக வரும். அதே மாதிரி இப்போ ஜென்ரல் சயின்ஸோட டாபிக் வந்து ஜென்ரல் சயின்ஸ், மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் மொத்தம் வந்து 100 கொஸ்டின் வந்து 90 நிமிஷம் 1.5 மணி நேரம். ஸோ அதில் வந்து ஜென்ரல் சயின்ஸ் வந்து அவனே போட்டிருப்பான். சிபிஎஸ்சி சிலபஸ் வந்து நீங்கள் படிங்க சொல்லி போட்டிருப்பான். ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் படிக்க மாட்டாங்க விட நிறைய பேர் வந்து இங்கிலீஷில் இருக்கும் சொல்லி நிறைய பேர் தயக்கப்படுவாங்க. நான் அதை என்ன பண்ண போகிறேன்னா, என்சிஆர்டி புக்கு வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 டாப்பிக்கில் இருந்து தமிழில் புக் இருக்குது. அதை உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீச் பண்ணி அப்புறம் வந்து எம்சிக்யூ அதே மாதிரி ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மேக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்ஸ் வந்து ஒரு கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிடணும். அதே மாதிரி ரீசனிங்லாம் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நமக்கு வந்து நிறைய அனலைஸ் கிடைக்கும், நிறைய ஒரு இது கிடைக்கும், ஒரு நாலேஜ் கிடைக்கும். அது பண்ணுறாம தான் நிறைய பேர் வந்து மார்க்கே கிடைக்க மாட்டேங்குது.